ஒரு தவளை இருந்துச்சான். பஞ்சதந்திர கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்லை, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போறது இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில சேரும். பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க. இப்படி சொல்லிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன். வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கெல்லாம். நான் மாட்டேன்ப்பா, நோனோ. தேள் கேட்டுச்சு, வை? ஏன்? நீ கொட்டுவ, நான் செத்துருவேன். லூசா நீ? நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன். நான் உன்னை கொட்டுனா எனக்கு நீச்சல் தெரியாது, நானும் தானே சாவேன். கூட்டிட்டு போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மள மாதிரி இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம. அப்பா, என் பிள்ளை இருக்கு, 800 கோடி மக்களும் ஒரு பக்கம் தான், அவன் ஒருத்தன் போதும். தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணும்னா வந்து நிற்பான் பாருங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து டவலில் சுற்றி எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க, அந்த மூஞ்சியில் நிற்பான். ஒன்றும் சொல்லணும். தேள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு. தவளை முதுகில் ஏறிக்கோ, கொட்ட மாட்டேல்ல. நான் தான் சொன்னேனே கொட்ட மாட்டேன், லாஜிக்கும் சொல்லிட்டு அப்புறம் இது கொட்ட போறேன். 6 தழும்புது போகுது. ரொம்ப தழும்பு வரும் பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது, பயப்படாத, எனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன். கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள். கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, ஓங்கி தலையிலேயே கொட்டிருச்சிங்க. தேளும் முழுகுது, தவளையும் முழுகுது. கீழே முழுகும் பொழுது தவளை கேக்குது, நாம எல்லாருமே கேட்கிற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ண, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இருந்தேன், இப்படி நடு மண்டையில போட்ட, இப்ப நான் சாவுறேன், நீயும் தானே சாவுற.